வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நம்ம ஷெரீன் அவர்கள் வந்து பேக் டு பேக் சம் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அப்டேட்ஸுமே இப்போ பார்க்கலாமே. ஸோ இந்த இடத்துல விஜய் வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான அந்த வண்டி சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த வண்டியோட லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு இது பாலைவனத்தில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணல் பகுதியாக இருக்குது. ஸோ பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த லாஸ்ட் அப்டேட்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். விஜய்க்கு ரெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ரெட்டுங்க, அதனால தான் இந்த கார் கூட ரெட்டில் அமைஞ்சிருக்கும் போல். சாரி, சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. விஜய்க்குல, சுவாமிக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு ஷெரீனோட போஸ்ட் என்ன, கெஸ் நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அப்டேட்டு. துபாயோட பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்டில் வழக்கமாக ஒரே காஸ்டியூம்லேயே நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் டிஃப்ரெண்ட்டான அப்டேட்ஸ் வரும்போது இன்னும் ரீச் ஆகும். ஒரு முறை வந்து சுவாமி வந்து அந்த பேஜை ஷேர் பண்ணார்னா இன்னுமே ரீச் ஆகும். நிறைய பேர் அந்த பேஜை தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுவும் ரீச் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். அந்த துபாய் அப்டேட் உங்களுக்கும் அந்த மைண்ட் வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோலாம் ரீல்ஸு அது மாதிரிலாம் நிறையா எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சூன் அப்கமிங் டேஸில் வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் உங்கள் எல்லாத்துக்குமே லோடிங் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து தெளிவான அப்டேட்ஸாக வரும்போது இனிமேல் ஒரு மாஸ் ரீச் இருக்கும். ஓகே, இந்த ரீச் வந்து அவங்களுக்கு துபாயில் அவங்களோட பொட்டிக்கில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஸ்டேடியம்.